அற்புதமான ஞான நிலையினை, ஞான புதையலினை வழங்கி அற்புதமாக ஞான பீடமதிலே, ஞான பட்டறையிலே, ஞான பல்கலைக்கழகத்திலே அகத்தியம் அமர 18 சித்த நிலைகளும் சூழ்ந்து அற்புதமாக நல்ல ஆலோசனை மையமாக திகழ்ந்திருக்கின்ற இத்தகைய திரு எல்லையிலே, பெரு எல்லையிலே அத்தகைய நல் சங்கம நிகழ்வுகள், ஆன்ம ஈக அத்தகைய நிலைகளுக்குண்டான நிகழ்வுகளை சித்தர்கள் தனித்தனியாக வந்து அற்புதமாக பகிரும் நிலை நடந்தேறி வளர்ந்தேறி சிறந்தேறி வந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான தருணம். அதிலே சூட்சமமாக அந்நிகழ்வுகள் நடந்தேறி வந்த போதிலும் இயல்பாக அகத்தியத்திடம் அற்புதமாக இப்போ வந்து நீங்கள் வந்து வாசி திருநாள் கூறிய அற்புதமான அத்தகைய விளக்க நிலைகளை கூறினது நல்லா மகிழ்ச்சியாக, அதே நேரத்தில் எல்லாருக்கும் எளிமையாக புரியுற வரை கூறினீங்க. அந்த விஷயங்களை பற்றி இன்னும் அதை தெளிவாக விளக்கியிருக்கிய. இன்னும் அது அடுத்த நாள் 3வது நாள் அப்படிங்கிற கட்ட நிலைகள்லாம் தாண்டி வர்றதில் இந்த பிரதமை அப்படிங்கிற நாள் அதெல்லாம் எதற்கு தவிர்க்காங்க, என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் 3ஆம் பிறை அதோட மகத்துவம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி கொஞ்சம் கூறுமாறு அகத்திய பெருமானிடம் 1வது 2வது 3வது அப்படி 4வது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூறதுக்கு பெருமுனியின் திருவடி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்குகிறோம். அகத்தியமே ஜெயம், ஜகத்தியமே அகத்தியம். 3வது பிறையின் மகிமையும் கூறும்படி அகத்திய பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்குகிறோம். ஏகபோக நிலைகள் தவழும் சபைதனில் அமர்ந்தோர்களோடு அமர்ந்தவனாய் அமரர்கள் அமர்ந்திருக்க அவர்கள் இணையாக அமர்ந்திருக்கும் சபை ஆசான் என்னும் நிலை பெற்ற அற்புத சிவசபை ஆசான் உதித்த வினா, எழுப்பிய வினா கேட்பார் அற்று கிடக்கும் சபையல்ல இது, கேள்விகள் அற்று விளங்கும் ஞான சபையாக இச்சபை விளங்க துவங்கி இருக்கின்ற முதல் துவக்கத்தை அகத்தியன் யாம் அறிகின்றோம். சித்தனி உள்ளுக்குள் எழும்புகின்ற வினா அனைத்திற்கும் தன் சுய நிலையிலிருந்து விடைகள் தேடி விடைகளை சூட்சமமாய் உணர்ந்து கொள்ளச் செய்கின்ற அற்புத ஞான பட்டறையாக விளங்கும் இச்சபைதனிலே வந்த அமர்வோர்கள் அச்சம் கொண்டு கேள்வி எழுப்பாமல் இல்லை. அச்சத்தினை தவிர்த்து ஆன்ம ஈக நிலைதனை உள்ளுக்குள் புதைத்து ஆற்றலாய் உரைப்பவர்கள் உரைக்கின்ற சித்தகணங்கள் உரைக்கின்ற உரைகளை உற்று நோக்கி சபை தொடர்பாளர்களாய் நீண்ட நெடிய நாட்களாகவும் பறைசாற்று சாதன நிலைகளிலே கூறிய உரைகள் அனைத்தும் இறை கூறிய உரைகளே என்று அவர்களுக்குள் இருக்கும் விடைகளை அறிந்த அவ்வண்ணமே கேள்விகள் அற்ற ஓர் சற்சங்கம நிகழ்வாய் இந்நிகழ்வு நடந்தேறுகிறது என்று அகத்தியன் யாம் விளக்குகின்றோம். இவ்விழா பற்றி சித்தனி அகதீசாய நமக. வாசி பெருநாள் யாம் சூட்சம நிலையில் உரைத்ததை இயல்பு நிலையில் அனைவரும் உணர்வதற்குரிய நிலையாக உரைக்க என்று அகத்தியனுக்குள் இருந்து ஜீவனாக சிவத்திற்குள்ளிருந்து அகத்தியனாக உரைத்தவனே யாம் அகத்தியன் விடைபகிர்கின்றோம். பூவுலக பூலோக நிலைதனில் அத்தகைய குவலயம் சுற்றி வருகின்ற அச்சூழல் தனில் 14 லோகங்களிலும் இருக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல்கள், ஆங்காங்கு நிலை பெற்று நின்ற ஆற்றல்கள் எல்லாம் சுற்றி வளையம் வந்து எங்கெங்கு அருள்நிலை தவழ்கின்றதோ அங்கு அருள் நிலைகளை அதிகமாக துரிதப்படுத்தியும், எங்கு இருள்நிலை நிலவுகின்றதோ, இருள் நிலை என்பது ஒளிநிலை அல்ல, அது அத்தகைய மானிடர்கள் உள்ளிருக்கின்ற இருள்நிலை. அந்நிலைகள் எங்கு எழுகின்றதோ அங்கெல்லாம் அருளாற்றலை பகிர்ந்தளித்து ஆற்றலாக அவர்களுக்கும் நல்நிலை புகுத்துகின்ற அற்புதமான நிலைகள் சுற்று சுழல் முறையில் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது, ஒருபுறம்
நிலவின் தன்மை ஒருபுறம், கதிரவனின் தன்மையும் மாறி மாறி நடந்து கொண்டிருக்கின்ற சூழல் தனிலே இகலோகத்தில் மானிடன் தன் கண் பார்வை படும் இடத்தினை இருள் என்றும், தன் பார்வை அறியாத இடத்தினை, தன் பார்வை அறியும் இடத்தினை பகல் என்றும், அறியாத இடத்தினை இருள் என்றும், அவன் பார்வை திறந்திருந்த பொழுதும் இருளோடு பார்ப்பதற்குரிய மாநிலங்களை இந்நிலையில் இருந்து அகற்றிவிட்டு வாசி பெருநாள் தனிலே இருள் சூழ்ந்துள்ளது, இது இருள் மயமாக இருக்கின்றது, ஆகையால் இது நன்னாள் அல்ல, முழு நிலவாய் தெரிகின்ற முழுமதி நன்னாளே பெருநன்னாள் என்று உரைக்கின்ற இத்தகைய இகலோகங்களிலே, இகலோகத்தில் இயல்பு நிலை மானிடர்கள் உலாவரும் கலியுகத்தில் இருள் நிலையில் இருக்கக்கூடிய அவனுடைய ஆழ்நிலை அடிமனது படிப்படியாக இருள் நிலையிலிருந்து மேல் எழும்புகின்றது. அத்தகைய நிலைதனை உணர்த்துவதே சிவத்தின் சிரசில் இருக்கும் பிறை என்று யாம் உரைத்ததனை முழுவதுமாக உரைக்க என்று உரைத்தவனே, வாசி பெருநாளின் முதல் நாள் அது பிரதமை. அந்நாளில் ஏன் நல் நிகழ்வுகள் துவங்க இயலாது, துவங்கக்கூடாது என்று சான்றோர்கள் ஆன்றோர்கள் உரைத்த உரைகளை இயல்பு நிலையில் மாநிலர்கள் உரைத்து வருகின்றார்கள். அதன் விளக்கம் கூறுக என்று உரைத்தவனே, வாசி நாளன்று அற்புதமாக ஒவ்வொரு வாசி நாளிலும் ஆண்டாண்டு காலமாக வருகின்ற 2-3 வாசி நாட்கள் தவிர ஒவ்வொரு வாசி நாட்களிலுமே மூத்தோர்கள் முன்னோர்கள் பித்ருக்களுக்கு தர்ப்பண நிலைகள் சூட்சமமாக வழங்கப்பட்டு வருகின்றன என்கின்ற நிலைதனையும் அகத்தியன் யாம் உணர்த்தி, அது மாதம் தோறும் வருகின்ற ஒவ்வொரு வாசி நாளிலும் தான் தன்னுடைய இல்லங்களிலிருந்து காகங்களுக்கு வருகின்ற அத்தகைய பட்சி இனங்களுக்கு, அது எத்தகைய பட்சி இனங்களாக இருந்த பொழுதும் அவற்றிற்கு உணவுதனை படைப்பதும் தன் முன்னோர்கள் மூத்தோர்கள் பித்ருக்களுக்கு பிரபஞ்சத்திற்கு படைக்கின்ற அமுது என்று யாம் அகத்தியன் விளக்குகின்றோம் சித்தனி. அவ்வாறு ஒவ்வொரு வாசி நாளிலும் திரு கைலாய பணியானது நடந்து கொண்டிருக்கின்றது. நற்கதி மோட்சகதி அடைகின்ற அத்தகைய நிலைகள் பெறுகின்ற ஆன்மாக்களுக்கு அந்நிலைகளை சிவம் படைத்து தவத்தில் அமர்ந்து, அத்தவத்திலிருந்து எழுந்தும் எழாத முதல் நாள் சிவம் தவத்தில் அமர்ந்து, பிரபஞ்சமே தவத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுது, ஒரு காரியத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது, ஒரு காரியம் யாம் கையாளுகின்ற பொழுது, தொடங்குகின்ற பொழுது சிவத்தின் பார்வை சிறிதளவே படும், பிரபஞ்சத்தின் பார்வை சிறிதளவே படும் என்கின்ற காரணத்தால், அனுக்கிரக அருளாற்றல் குறைவாக இருக்கும் என்கின்ற காரணத்தால் பிரதமையில் எப்பணிகளையும் துவங்காது இகலோகத்தில் மாநிலர்கள் தவிர்த்து வருகின்றார்கள் என்பதனை அகத்தியன் உணர்த்துகின்றோம். அவ்வாறு 2வது 3வது நாட்கள் நடக்கின்ற பொழுது 3வது நாளில் தெரிகின்ற 3ஆம் பிறைதனிலே ஆற்றலாக மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவிகளும் 3ஆம் பிறைதனில் அமர்ந்து தவம் ஏற்றியவர்கள் 3ஆம் பிறைதனில் தன்னுடைய அற்புதமான இரு கண்ணோடு முக்கண்ணனாய் அமர்ந்திருக்கும் சிவத்தின் முக்கண்ணிலே தன் இரு கண்களையும் இணைத்து, தன் இரு கண்களையும் அவன் முக்கண்ணில் இணைத்து 3ஆம் பிறை என்ற முக்கண்ணின் பிறை திறக்கின்ற அற்புத நாளினை யாம் 3ஆம் பிறை என்று யாம் அகத்தியன் அறிவித்து, அவ்வாறு சிவத்தின் 3ஆம் பிறைதனை 3ஆம் கண்ணினை காண்கின்ற நன்னாள் அந்நாள் என்று அகத்தியன் உரைத்து, அதனை காண்பதற்கு முன்னால் உலகில் முன்னோர் மூத்தோர்கள் எல்லாம் முழுமுதல் கடவுளாக வணங்கக்கூடிய திரு 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 மகா ஆற்றல்தனை தன்னகம் வைத்திருக்கின்ற, எங்கு சென்றாலும் வழிதோறும் தடிக்கு விழும் இடமெல்லாம் அமர்ந்திருந்து அருளாற்றல் தருகின்ற விநாயக பெருமானை கண்டு அம்3ஆம் கண்ணினை பார்க்கின்ற பொழுது, விநாயகனுடைய அற்புதமான ஆற்றலோடு அவன் அனுக்கிரகத்தோடு அவனே 3வது கண்ணினை முதலில் வணங்கிய தெய்வம் என்ற காரணத்தால் அவனை வணங்கி 3வது கண்ணை வணங்கும் நாளை 3ஆம் பிறை என்று அற்புத பிறை திருநாளாய் கொண்டாடி மகிழ்கின்றனர் இகலோகத்தில் என்று யாம் அருளுரை கண்ட அற்புதமான ஆசிகள் விளக்கத்தினை உரைத்து, அது 3ஆம் பிறைகளிலிருந்து தொடர்ச்சியாக
தொடர்ச்சியாக 4, 5, 6 என்று செல்கின்ற பொழுது அத்துணை எண்களுக்கு ஏற்ற அத்துணை ஆன்ம ஈக பிரபஞ்ச ஆற்றல் அதன் அருளாற்றலை வழங்குகின்றன. ஆதலால் ஒவ்வொரு நாளும் சிவத்தின் ஆற்றல் மிளிர்ந்து ஆற்றலாய் முழுமதியாய் தெரிகின்ற நல்மதி நன்னாளில், தன் மதிதனில் நல்மதியை புகுத்துகின்ற முழுமதி நன்னாளில் பிரகாச ஒளியிட்டு ஆற்றலாக அது பிரகாச ஒளியிட்டு பரவுகின்ற முழு நிலவோடு சிவத்தின் திருவுருவத்தினை காண்கின்ற நல் நாள் அந்நாள் என்றும் யாம் அகத்தியன் தெரிவித்து, ஆகவே பௌர்ணமி திருநாள் அன்று ஆங்காங்கு இருக்கக்கூடிய ஆலய வளாகங்கள் எங்கும் கிரிவலங்கள் நடந்து வருகின்ற அற்புதமான நிலை அது. கிரிவலம் எதற்காக பௌர்ணமி திருநாள் இரவு அன்று மேற்கொள்கின்றனர்? அது இயல்பு நிலையில் ஒரு 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 காரண காரியத்திற்காகவும் சூட்சம நிலையில் ஒரு காரண காரியத்திற்காகவும் இணைந்து உருவாக்கப்பட்ட அற்புதமான முறையாகும் சித்தனே அது. முழு நிலவு அன்று ஆற்றலாக சிவத்தின் ஆற்றல் முழுவதுமாய் பூவுலகம் நோக்கி பரவுகின்ற அற்புத நிலை. அவ்வொளிகளில் சிவ ஒளி கலந்து பிரபஞ்ச ஒளி கலந்து அவ்வொளிதனிலே நடுநிசி வேலைதனிலே அமர்ந்து பூஜை புனஸ்கார நெய்வேத்திய நிகழ்வுகளை ஏற்கின்ற பொழுது கிடைக்கின்ற அற்புதமான பிரபஞ்ச ஆற்றல், அவ்வாற்றலினை ஏற்று அவ்வாற்றலோடு கிரிவலம் வருகின்ற பொழுது பிரபஞ்சத்தை வலம் வந்த நிகழ்வாய் அந்நிகழ்வு நடைபெறுகின்றது என்றும் அகத்தியன் உரைத்து, அது முழுமதி நன்னாளாக இருக்கின்ற காரணத்தால் விஷ ஜந்துக்களில் இருந்து தப்பித்துக் கொண்டு தன் கண் திறக்கின்ற அவ்வேளையிலே அத்தகைய பூவுலகில் இருக்கக்கூடிய காட்சிகள் அனைத்தும் தெளிவுற தெரிகின்ற காரணத்தால் அது முழுமதி திருநாள் அன்று கிரிவலம் மேற்கொள்கின்றனர் என்றும், கிரிவலம் மேற்கொள்வதற்கு முழுமதி நன்னாள் மட்டும் உகந்த நாள் அல்ல, அத்துணை நாளும் உகந்த நாட்களே என்று அகத்தியன் யாம் தெரிவித்து, ஒருவனை அவனுக்குள் கிரிவலம் ஒருவன் வருகின்றான், அவனை சுற்றி கொண்டு ஒருவன் கிரிவலம் வருகின்றான், அவனே சுற்றி சுற்றி கிரிவலம் வருகின்றான். இது 3 விதமான கிரிவலங்களாகும் சித்தனே. அவனை சுற்றுவது, அவன் மற்றொருவனை சுற்றுவது, மற்றொருவனை இவன் சுற்றுவது. இது கிரிவலத்தின் முக்கிய சாராம்ச நிலைகளாகும் சித்தனே. அவ்வாறு அற்புதமாய் இத்தகைய 15 தினங்களும் ஆற்றல் கொண்ட அற்புத ஒவ்வொரு திருநாளுக்குரிய அத்தகைய பூஜை புனஸ்கார நெய்வேத்திய நிகழ்வுகளை மேற்கொள்கின்ற பொழுது ஒருவன் இறை சிந்தனையிலிருந்து சிவ சிந்தனையிலிருந்து மீளாது எத்தகைய பணிதனை இகலோகத்தில் மேற்கொள்கின்ற பொழுதும் அவனுடைய இறை பணி உள்ளுக்குள் இருந்து, இறை நிலை என்பது உள்ளுக்குள் அவனோடு சூட்சமமாய் கலந்திருக்கும். எத்தகைய இகலோக பணிகளில் அவன் ஈடுபட்டிருந்த பொழுதும், ஒவ்வொரு காரண காரியத்தை மேற்கொள்கின்ற பொழுதும், அமர்கின்ற பொழுதும், நிமிர்ந்து நிற்கின்ற பொழுதும், நடக்கின்ற பொழுதும், ஒரு பஞ்சபூதத்தின் தாக்குதல் வருகின்ற பொழுதும், எதிர் திசையில் வருகின்ற வேறோ எத்தகைய சப்தம் வருகின்ற பொழுதும் அவன் உரைக்கின்றானே சிவாய நமக நாராயணா முருகா என்று, இவை அனைத்தும் இறை பிரபஞ்ச தொடர்புகளே என்று அகத்தியன் யாம் உரைத்து, அவ்வாறு ஆற்றல் கொண்ட அத்துணை நாட்களும் நல்நாட்களே என்று வாசி பெருநாளிலிருந்து முழுமதி திருநாள் வரை இருக்கக்கூடிய அத்துணை நாட்களிலும் அருள் பரவும் நிலையே, இறையருள் பரவும் நிலையே, எந்நாட்களிலும் எத்தகைய பணிகளையும் துவங்கலாம், அதற்கு எத்தடையும் இல்லை இருந்த பொழுதும் இகலோகத்தில் சான்றோர் ஆன்றோர் உரைத்த அக்கணத்திலிருந்து மானிடர்கள் அதனை பின்பற்றி வருகின்ற நிலையே இகலோக நிலை என்று அகத்தியன் உணர்த்தி அமர்ந்திருக்கின்றோம் சித்தனே. ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக.